சென்னையில் அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்த அண்மை தகவல்களுடன் செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். வணக்கம் பாஸ்கரன். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சார்பாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழக சட்டமன்றத்துக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தலைமை தேர்தல் அதிகாரி முன்னதாக இருந்தார். தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 12 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநில கட்சிகள் என்ற அடிப்படையில் திமுக, அதிமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தேசிய கட்சிகள் என்ற அடிப்படையில் பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி. அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 12 கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக சார்பாக RS பாரதியும், அதே போல அதிமுக சார்பாக ஜெயக்குமாரும் உள்ளிட்ட கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்தின் வாயிலாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது, நீக்குவது, முகவரி மாற்றத்துக்கான முகாம்கள் அமைப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் கட்சியினுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. அதே நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அருகே வாக்குச்சாவடி மையங்களை அமைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வாக்காளர்கள் எளிதாக சென்று தங்களோட வாக்குகளை செலுத்துவதற்குண்டான நடைமுறைகள் எல்லாம் எளிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் அரசியல் கட்சிகளுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. தேர்தல் நடைமுறை நேரத்தில் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளையும் தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான விதிமுறைகளை எல்லாம் வகுத்து அதன் அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகளுக்கு தெரிவிப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து வரக்கூடிய நாட்களில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பல்வேறு புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் தான் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியல் கட்சிகள் பல்வேறு வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் எந்த விதமான பிழையின்றி அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையத்தினுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு, நீக்குவதற்கு அதற்கான முகாம்கள் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் முறைப்படியான அறிவிப்புகளை வெளியிட உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.